நிறைய இடத்துல அந்த பஞ்சதந்திரம் படத்தில் ஐயர் கேரக்டர் வரும். அதை வந்து வைபவ் அண்ணாவோட பொருத்தி பார்த்துக்க முடிஞ்சு. இவங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். இவர் சொன்னீங்கன்னா இவர் வந்து அம்மா தீபாக்காக்கும் பெருசுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன யோசிக்கலாம். ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணோம் நாங்கள் அந்த இதில். ஏன்னா சித்தின்னு தான் சொன்னாங்க தவிர அவங்களோட ஹஸ்பண்ட் யாருங்கிறத நம்ம டாக் பண்ணவே இல்லை. ஓப்பனண்டாக விட்டுட்டோம். அதுவா முக்கியம், மறைக்கிறது தானே முக்கியம். அது இங்கே நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பெரிய டிரெக்டர்ஸ்லாம் சொல்கிறது ஒரு நல்ல படம் மெசேஜ் சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணுங்கிறது வெரி சப்ஜெக்டிவ். அகெயின் இது இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாவது மனைவி தனக்கு இருக்குங்கிறத கூட அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது வெளியே சொன்னாலே அசிங்கமாக உண்மையாக அதை வேறன்னு தான் வந்துடணும். ஏன்னா அது தப்பு. மை ஃபாதர்ஸ் பென் இஸ் ஸ்ட்ரைட்டா. ஏன்னா இந்த கதை காலம் அப்படி பண்ணுற நினைக்கிறதே தப்புங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இந்த கதை அப்படித்தான், இவங்க சின்னவங்க பார்க்கக்கூடாது தான். அதே நேரத்தில் ஏங்கிறதுக்காக நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப விரசமாகவோ இல்லாட்டி அருவறுப்பாகவோ முகம் சொல்லிக்கிற மாதிரியே எங்கேயுமே நாங்கள் இந்த ஜோக் நிறைய பேர் கவனிக்கல. தேங்க்ஸ் கவனிச்சதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நீ யாரா கெஸ்ட்டு எல்லாம் வீட்டில் என்னடா கெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இதில் இந்த காமெடி ஒர்க் ஆகியிருந்தது படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹியூமர் படத்தை டைலாக்கை மட்டும் வச்சு ஹியூமர் பண்ணதை வந்து நான் இங்கே பார்த்தேன். நம்ம ப்ரெஸ் மீட்லேயே நீங்கள் நிறைய தாட்டி சொல்லியிருந்தீங்க. கிரேசி மோகன் சார்கிட்டேருந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அது எங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் ஜென்யூன் ஒர்க்கை வந்து நாங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அது நிறைய இடத்துல அந்த மாதிரி சாயல் வந்து பார்க்க முடியும். ஒரு பிரச்சனையை சமாளிக்கிற இடத்துல என்னென்ன காமெடி வரும் அப்படின்னு அந்த ரைட்டிங் எப்படி சார் ஃபுல் ஆஃப் பண்ணீங்க? நானும் அங்கே எனக்கு நான் பிக் ஃபேன் ஆஃப் கிரேசி மோகன். அவர் கமல் காம்பினேஷன்லாம் மிஸ் பண்ணுறோம்ல. இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்ட் பாலாஜி ரைட்டர், அவர் 2 பேர் தான் சேர்ந்து பண்ணோம். அப்போ இந்த இடத்துல இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக சிங்க் கரெக்டாக இருந்துச்சு எங்கள் 2 பேர்த்துக்கும். நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த கதவு அவங்க வந்து தேடுறது, சப்பாத்தி கட்டு அதெல்லாம் பிளாஸ்டாக இருக்கும். எங்கள் அம்மா ரசித்து நாங்களாம் எழுதுறதுலேயும் சரி, ஷூட் பண்ணலையும் சரி, எடிட் பண்ணுறது நிறைய இடத்துல அந்த பஞ்சதந்திரம் படத்தில் ஐயர் கேரக்டர் வரும். அதை வந்து வைபவ் அண்ணாவோட பொருத்தி பார்த்துக்க முடிஞ்சு. இவங்க கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பார். இவர் சொன்னீங்கன்னா இவர் வந்து அம்மா பஞ்சதந்திரத்தில் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றது கன்ஃபியூஸ் பண்ற சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மேகி வர சீன் இல்லையா, அவங்க அப்பா வந்து கேட்கும், அது மேகி தான், பின்னாடி முன்னாடி இருந்தது அப்போ இல்லை, பின்னாடி முன்னாடி இருந்தது மேகி அப்படின்னு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஈஸியாக வளர்த்தி விட்டு அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து நான் வைபவன்ட்ட நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ரைட்டிங் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கடுத்து சார் இப்போது இதெல்லாம் விட்டாச்சு. அதை தாண்டி கேரக்டர் ரைட்டிங், டைலாக்ஸை தாண்டி கேரக்டர் ரைட்டிங் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே நமக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு. எனக்கு பர்டிகுலராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா தீபாக்காவோட கேரக்டர் கடைசி வரை ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாகவே போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கும் அந்த நான் சொன்னேன் இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தாங்க, அவங்களுக்கு இருந்த ஒரு சில கேள்விகள்னா அதில் இந்த கேள்வியும் ஒரு கேள்வி. தீபாக்காவுக்கும் பெருசுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன யோசிக்கலாம். ஒரு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணோம் நாங்கள் அந்த இதில். ஏன்னா சித்தின்னு தான் சொன்னாங்க தவிர அவங்களோட ஹஸ்பண்ட் யாருங்கிறத நம்ம டாக் பண்ணவே இல்லை. ஓப்பனண்டாக விட்டுட்டோம். அதனால அந்த ஒரு கொஸ்டின் அந்த கரெக்டாக அவங்க நோட் பண்ணது. சில விஷயங்கள் அப்படி ஓப்பனாக எப்படி வேணால் நினச்சிக்கலாம். ஆடியன்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கொஞ்சம் லீடர் இருக்குது அதில். அந்த மாதிரி ஒரு இப்போ கிருஷ்ணா, இப்போ உங்களுக்கு ஃபில்ம் இன்ட்ரெஸ்ட்னால சொல்கிறேன். அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன், ஒரு நடிகர் இந்த கதையில் இவங்க இப்போ அண்ணன் எப்படின்னா, அங்கே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அந்த அண்ணன் யாருன்ட்டு ஒரு 1 பக்கம் 2 பக்கம் எழுதுவோம். அவர் யார், அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, அவர் எப்படி கேரக்டர், இந்த படத்துக்கு வந்து சம்மந்தமே இருக்காது, அவங்க என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி சித்தி கேரக்டர் அங்கே, ஏன்னா அதெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணாலும் எனக்கு இங்கே நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் அங்கே நான் எல்லாம் பண்ணுவேன் அங்கே படம் எடுக்கல. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் நான் பண்ணுறது. சித்தி யாருன்னா அந்த சித்தி தனியாக இருக்காங்களா, கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை. ஒரு ஆக்டர்ஸுக்கு நிறையா படங்கள் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன் இல்லை. ஏங்க அங்கே நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணுவோம், ஒரு 6 பேர் உட்காந்து ஒரு அண்ட் இதெல்லாம். அப்போ சித்தி கேரக்டருக்கு இங்கே நான் சொல்கிறத விட அங்கே நான் என்ன பண்ணேன்னா அந்த சித்தி யார், அவங்க ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருப்பாங்க அவங்க அம்மா வீட்டில். அதெல்லாம் படத்தில் இருக்காது. இதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்தளவு டீட்டெயில், அவங்க கல்யாணம் ஆனவங்களா, உடலுறவு கொண்டவங்களா,
அந்த அந்த அப்பாவுக்கும் இவங்களுக்கு என்ன தொடர்பு, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி இன் டீட்டெயில் அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு அப்போ அவங்க அந்த கேரக்டர் தன்மையை ஏற்றுக்குவாங்க. அப்போ கல்யாணம் ஆனவங்களா, டிவோர்ஸ் ஆனவங்களா, இல்லாட்டி கல்யாணம் ஆகி அந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கா, அந்த படத்தில் அந்த இதுக்குமே சம்மந்தம் இருக்காது. ஆனால் இன் டீட்டெயில் அந்த கேரக்டர் ஸ்டடிக்காக அவங்க கொடுப்பாங்க, அவங்களும் கேட்பாங்க. அப்போ அவங்க அதெல்லாம் படிச்சுன்னா அவங்களோட கேரக்டர் தன்மை சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஈஸியாக இருக்கலாம். ஏன்னா அதான் பாருங்கள், ஒரு பெண் அந்த உடலுறவு வச்சுருக்காங்களா இல்லையாங்கிறது ஏற்ப இப்போ அவங்க இந்த கேரக்டரில் முத அந்த சீனை பார்க்கல அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஏற்கனவே அதை பார்த்துருந்தாங்கன்னா வேற, இப்போ வேற. ஸோ அதெல்லாம் அவங்க கேட்டுருவாங்க என்கிட்ட. அதுக்கேற்ப தான் நடிப்பு இங்கே வரும். அப்போ ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? அது இங்கே அந்த அளவுக்கு நான் டீட்டெயிலிங் பண்ணலை இந்த கேரக்டர். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நம்ம தீபா கடை சொல்லியிருந்தேன், அவங்களும் அதை நல்லா பிடிச்சி இன்னும் நிறைய பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்துட்டோம். அந்த மாதிரி நிறைய நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிஸ்டீரியஸ் தான், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதை. ஆனால் அந்த மிஸ்ட்ரியை விட்டதே சூப்பராக ஒர்க் ஆகும். ஆமாம், ஏன்னா ரொம்பவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள அதான் அந்த ஒரு இலைமறை காய்மறை போயிடணும், அந்த லிமிட் தாண்டக்கூடாது. எனக்கு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த கேரக்டரோட இன்ட்ரோ இருந்துச்சுல்ல சார், அது என்னது அந்த டான்ஸ், அதாவது இவங்களோட செகண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவங்களோட இன்ட்ரோவும் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் க்யூரியஸ், என்னடா இதையாவது சொல்லுவாங்களா ஓப்பனா, இல்லை இதையும் வந்து சிட்டி கேரக்டர் மாதிரியே விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க அதை தாண்டி இந்த படத்தோட எந்த அளவுக்கு அட்டாச் ஆகிட்டாங்கன்னா, இன்ட்ரோல் பிளாக் சீனு, இன்ட்ரோல் பிளாக்ல இவங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்டா இப்படி பண்ணால் ஒட்டும், இப்படி பண்ணால் மறைச்சிடலாமா, இப்படி பண்ணலாம் மறைச்சிடாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கான அந்த விஷயத்தோட ரைட்டிங் அது எப்படி சார் கொண்டு வந்தீங்க? அது பெரிய விஷயம். நல்ல ஆடியன்ஸை யோசிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. நிறைய இது ஒரு சீன்லலாம் நான் அந்த வனிதாமணி வாங்க வரையில் அந்த முனிஷ்காந்த் அவர் லவரை பற்றி ஒரு சின்ன சீன் பேசுவார். ஒரு சில ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்க, அது அந்த சுகுணா, அந்த அவரோட லவர் சுகுணான்னு சொல்லிட்டு இருப்பார் பாலா கிட்ட, சுகுணா தான் வந்து இருக்கும் அப்படிங்குவாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் அந்த ஆடியன்ஸ். அதான் நான் இப்போ சொல்கிறேன், ஆடியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட். சும்மா ஏதோ எழுதுறது அவங்க எதை வேணாலும் ரசிப்பாங்கன்னு இல்லை. தே கனெக்ட் எவ்ரி திங். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கரெக்டான மெட்டீரியல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சுகுணாவை பிரித்ததே அவர் தாங்கும் போது அவருக்கு சுகுணாவுக்கு இடையில எது கனெக்ஷன் இருக்கா அந்த மாதிரி. ஆக்சுவலாக அதான் இன்னும் நீங்கள் டில்டர் சீனில் சுகுணா பற்றிலாம் நிறைய பேசியிருப்பார் மொட்டை மாடியில். என்னன்னா ஒரு டைம் டியூரேஷன் எனக்கு தேவைப்படுது. இந்த கதையை இதுக்கு மேலே இழுக்க முடியாது, வேணா ஓடிடிலலாம் வரையில ஃபுல்லாக போட்டுடலாம். ஒரு தியேட்டரில் ஆடியன்ஸும் 2 மணி நேரங்கிறது அதுக்கு கம்பேக்டாக கொடுக்கணும் தான். இல்லாட்டி முனிஷ்காந்த் ஆக்சுவலாக பாலாட்ட அவன் சுகுணா பற்றி ரொம்ப பயங்கர காமெடியாக சூப்பரான காம்பினேஷன். நம்ம சொல்லணும்னு தேவையில்ல, அவங்க 2 பேரும் ஸ்க்ரீனில் உட்கார வச்சாலே சிரிச்சிடுறாங்க எல்லாரும். பாலா அண்ணனும் முனிஷ்காந்த் அண்ணனும். இதை தாண்டி இன்னொரு நாடு வந்து சும்மா சொல்லிட்டு மட்டும் போயிருந்தீங்க. அந்த பஸ்ஸில் போகிற சீன், பெருசோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், நான் இந்த பஸ்ஸில் போகிறோம், அவர் வந்தால் பின்னாடி பஸ்ஸில் வர சொல்லி, பஸ்ஸில் எதுக்கு அவங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. எனக்கு எப்படி கன்வே ஆச்சு அப்படின்னா, இப்போது இவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான், பொண்ணுங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி கேரக்டருங்கிறத நம்ம கடைசியாக கன்வே பண்ணியாச்சு. அப்போ இவங்க பஸ்ஸில் எதுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வருது. நிறைய இடத்துல நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம், பெரிய வயசானவங்க பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பஸ்ஸில் இந்த மாதிரி பொண்ணுங்களை உரசர் இந்த வேலை அதுக்கு தான் அவங்க பண்ணி அதை நினச்சி தான் வச்சிங்களா அப்படின்னு இல்லை. இப்போ நீங்கள் அதான் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் வச்சது வந்து கிருஷ்ணா அந்த வனிதாமணி பார்க்க போயிருப்பாங்க எல்லாரும். இவங்க வேற, இவர் அதான் நேற்று வர்றேன், வனிதாமணியோட ஃபர்ஸ்ட் டைலாகே நேற்று வரேன்னு காத்துட்டு இருந்தேன், நீ வரவே இல்லையே மச்சான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். இவர் நீங்கள் எல்லாம் இருங்க, வனிதாமணி இவர் எங்கேயும் போகிறனா தனியாக போக முடியாது, அப்போ கேட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிற மாதிரி போய் இவர் வனிதாமணி வீட்டுக்கு போயிடுவார். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு தான் என்னடா போனால் இவங்க போகிறேன், அவன் வரட்டும் அப்படின்ட்டு போயிட்டாங்க, அவன் போயிட்டான் போல அப்படின்ட்டு. ஆனால் அவர் மேலே போயிட்டார். நீங்கள் சொன்னது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான. அதான் எப்பயுமே இப்போ ஒரு படத்தோட எங்கேயாச்சும் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு எல்லாத்துக்கும் கேள்விகள் தேவையும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் எந்த விதமே. இப்போ நீங்கள் சொல்கிறது தப்புன்னு இல்லை, ஒவ்வொரு ஆங்கிள்லையும் அதை பார்க்கலாம் சில படங்களில். ஏன்னா ரைட்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி கேரக்டர் நீங்கள் எழுதியிருந்தீங்க இல்லையா, அது அந்த கதைக்கும் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தீங்க, இது வந்து அந்த ஆணாதிக்கம், இந்த மேல் சமூகமாக இது எப்படி இருக்குது, ஆண் சமூகமாக எப்படி இருக்குது, இதை பெருமை இல்லடா தம்பி அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தான் இந்த கதையை வந்து எழுதியிருந்தீங்க. அவங்க அம்மா கேரக்டரு கூட, அதாவது வைபோ சுனில் அண்ணன் அவங்க அம்மா கேரக்டரு கூட
உள்ளே போயிட்டு சண்டை போட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து என் பையன் வச்சிருந்தாலும் டீச்சர் வச்சிருக்காண்டி அப்படின்னு சொல்கிற அந்த சீன், அந்த அளவுக்கு தான் நம்ம சொசைட்டி இருக்குங்கிறதையும் வந்து நீங்கள் சூப்பராக கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க சார். அது ரைட்டிங்லேயே உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு இருந்துச்சா? ஏன்னா இது போகிற மெசேஜ் சொல்லணும்னு சொன்ன மாதிரி இல்லை, போகிற போக்கில் சொன்ன மாதிரி தான். அதான் ஒரு கிருஷ்ணா ஒரு நல்ல படத்துக்கு வந்து மெசேஜ் சொல்லவே கூடாதுங்கிறது தான் என்னோட மெயின் இதே. ஒரு நல்ல படம் ஒரு காலத்துலேயும் மெசேஜ் சொல்லக்கூடாது, வாழ்வியில் பதிவு செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா அது இங்கே நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பெரிய டிரெக்டர்ஸ்லாம் சொல்கிறது ஒரு நல்ல படம் மெசேஜ் சொல்லணும், ஒரு கருத்து சொல்லணுங்கிறது வெரி சப்ஜெக்டிவ். எகெயின் இது இல்லைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தப்பு அது. என் படம் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கு, நீங்களாம் பார்க்கணுங்கிறதே தப்பு. திரைப்படம் வந்து வாழ்வியலில் வந்து ஒரு பகுதியை நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டா போதும், சரி தப்புங்கிறது ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ ஒரு கருத்து ஒரு ஃபிலோசஃபரோ இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபில்ம் மேக்கர், அவ்வளோதான். இவர் வந்து கருத்து வந்து ஆடியன்ஸ் சொல்லவே கூடாது, ஏன்னா ஆடியன்ஸ் ஆர் ஸ்மார்ட் தான். அந்த மாதிரி ஒன்று அப்படி கருத்து வேணும்னா எவ்வளோ நம்ம பழைய இலக்கியங்களில் படிச்சுக்கலாம், எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு. அவ்வளவு சிலப்பதிகாரத்தில் இல்லாத கருத்தா இல்லாட்டி புறநானூறில் இல்லாத கருத்தா, அந்த மாதிரி வாழ்வியல் கருத்துக்களும் நம்ம அதான் ஒரு சமூகத்தில் நம்ம பின்னோக்கி பார்த்தாலே எவ்வளோ கருத்துக்கள் வாழ்வியல் சம்மந்தமாக இருக்கும். ஒரு திரைப்படத்தை பார்த்து தான் கருத்து சொல்லணுங்கிறது இல்லைங்கிறது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் சொன்ன மாதிரி அதான் அந்த டைமில் அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை விட அங்கே பாருங்க, அப்போ அந்த கம்யூனிட்டி எப்படின்னா ஒரு இரண்டாவது மனைவி தனக்கு இருக்குங்கிறத கூட அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது அசிங்கமாக இருக்கிறாங்க. உண்மையாக அதை வேறன்னு தான் வந்துடணும், ஏன்னா அது தப்பு, இது தப்பு இல்லை. ஸோ அதுக்காக நான் வந்து அவங்களாம் தப்பு நான் கரெக்ட் அப்படிலாம் இல்லை, இது நடந்தால் இப்படி தான் நடந்திருக்கணுங்கிறது அந்த அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் நம்ம பொலிட்டிக்கலி இல்லாட்டி அந்த மாதிரி. அதே தான் ஒரு ஸ்ரீலங்காவில் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நான் போயிருப்பேன். அதாவது ஒரு அந்த அந்த ஆண்குறி ஒரு பேலஸ் சிம்பிள்னாலே ஒரு பவர்னு குறிக்கிறது, அதுவே ஒரு மாக்கரி மாதிரி தான். அந்த பவர் சிம்பிளுங்கிறதே தப்புங்கிறது தான் என்னோட கருத்து அந்த படத்தில். இதில் அந்தளவுக்கு நான் டீப்பாக எதுவும் சொல்லலை, சுமார் ஜாலியான படம். ஆனால் இதில் நீங்கள் சொன்ன மாதிரி சொசைட்டியில் எப்படி நாங்கள் பார்க்குறோம் ஒரு பார்வை, நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த வச்சிருங்களே ஒரு ஏற்றத்தாழ்வு. அதாவது பாரு, டீச்சரை வச்சுருந்தாங்களோ அம்மாவுக்கு பெருமை, நீ ஒரு ஆட்டக்காரிங்கிறது கீழே. அதான் சர்வசாதாரணமாக நம்மளில் வர்றது தான். ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது நமக்குள்ள. அதுதான் படம். இந்த படத்தோட சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வந்து இப்போ வரும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே ஒரு கோர் அதிகமாக இருந்தாலும் சரி, வைலன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி யூக்கு தான் வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க. அந்த ஆடியன்ஸ் ஃபேமிலி ஓரியன்டாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேரக்டருக்கு அந்த ஒரு மனநிலை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் இருந்தாலும் ஏ வரக்கூடாது, யூஏவாவது புஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறபோது ஏ வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு போல்டான அந்த ஒரு முடிவு வந்து எப்படி சார் நீங்கள் எடுக்கணும்? ஏன்னா இந்த கதை காலம் அப்படி புஷ் பண்ணவே முடியாது, நினைக்கிறதே தப்புங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இந்த கதை அப்படி தான், இவங்க சின்னவங்க பார்க்கக்கூடாது தான். அதே நேரத்தில் ஏங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப விரசமாகவோ இல்லாட்டி அருவறுப்பாகவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எங்கேயுமே நாங்கள் பண்ணலை. ஒரு ஜாலியான படம். இல்லை சில டபுள் மீனிங் ஜோக்ஸ் இருக்குது தான், இல்லைங்கல்ல. ஒரு லிமிட்டோட ஒரு ஒரு அதாவது எல்லாம் ரசித்து பார்த்து ரொம்ப ரைட்டியஸாக நாங்கள் இப்போ அறம் சார்ந்துலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா விஷயத்தையும் ஒரு படம் சினிமா அதை அப்படியே விட்டுருணும். அதான் ஒரு ஏ சர்டிஃபிகேட் தான் இந்த படத்துக்கு தேவை. அதே மாதிரி நான் என் மனைவியோடு பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. இப்போ ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஒரு முகசுலிக்கிற மாதிரி படம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படம். நம்ம பெருசில் விமர்சனங்கள் எல்லாமே சொன்னது ஒரு ஏ சர்டிஃபிகேட்டை படத்தை இவர் க்ளீனாக அந்த டிரெக்டர் கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல போனால் நாங்கள் இதை ரொம்ப அருவறுப்பாகவோ இல்லாட்டி முகம் சொல்லிக்கிற மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். ஆடியன்ஸை கூட்டுறதுக்காக அந்த மாதிரி ரொம்ப சீப்பான ஜோக்ஸும் நாங்கள் வைக்கலை. அதே அளவில் ஒரு டீசெண்டாக எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் படம் இருக்குது. பெண்களும் ரொம்ப ரசித்து பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். எங்களுக்கும் பயந்துகிட்டே தான் இருந்தோம், எப்படி இதை பெரிய ரெஸ்பான்ஸ் உமன் சைடு இருந்தால் கிடச்சிருக்கு படத்தை. தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 50-50 லேடிஸ் இருக்காங்க, கதறாங்க, நல்லா கை தட்டுறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்டால் சார் அந்த காலத்தில் பாக்யராஜ் படம் பார்க்குறது சார் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்கிறது அதுவே பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி தான். ஒரு பயங்கரமான அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே சார், சூப்பர். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டுடியோ அப்ரோச் பண்ண விஷயம், ப்ரொடியூசர் ஸ்டோன் பெஞ்ச் கிட்ட இந்த கொண்டு போன இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சு? அந்த த்ரூ டிரெக்டர் ராம்,
தமிழ் எடுத்தார்ல டிரெக்டர் ராம், என்னோட ஒன் ஆஃப் எனக்கு மோர் லைக் எ மென்டர். எனக்கு அவர் ஒரு ஸோ என்னோட ஒரிஜினல் டென்டிவை பார்த்தாரு, ரஃப் கட்டே அவர்கிட்ட காட்டினோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லி அவர் சொன்னால் அது ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னா. அதே மாதிரி தான் எல்லாம் ஃபெஸ்டிவல்லையும் போய் எல்லாம் அவார்ட் வாங்கிச்சு. அந்த மாதிரி அவர் பார்த்துட்டு தான் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லிட்டார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ரீலங்கன் படம் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னாரு, இங்கே பண்ணலாம் அப்படின்னு. உடனே கார்த்திக் சுப்ராஜ் அவரோட பார்ட்னர் கார்த்திகேயன், அவங்க 2 பேரும் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு படம். அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தமிழ். அப்படி தான் அந்த தமிழ் வந்தது. ஸோ இட்ஸ் நைஸ், தே ஆல் லைக் த ஒரிஜினல். ஸோ இதை பண்ணிடலாம் கொஞ்சம். அப்போ நான் சொன்னேன், ஏன்னா சில விஷயங்கள் அங்கேயும் மாறி இருக்கும். இங்கே கடைசியில் அந்த அண்ணனும் தம்பியும் கிளைமேக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். சொன்னால் இப்போ தானே ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் நாளை பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது எண்டிங்கும் நம்ம கடைசி வரைக்குமே வந்து எல்லாருமே யாருக்குமே பெருசோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து தெரியல. அந்த ஆள் கடைசி வரையும் பெரிய மனுஷனாகவே தான் இறந்துருக்காரு, மரியாதையோட தான் இறந்துருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் நமக்கு தெரியும் இவர் அந்த மரியாதைக்குரியவர் இல்லை. ஏன்னா நிறைய பேர் எப்படி நினச்சிட்டாங்கன்னா, வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும், செத்தா இவரை மாதிரி ஓ அப்போ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல வராரோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த ஆடியன்ஸ் யாருக்கு, அந்த கேரக்டர்ஸ் யாருக்குமே தெரியல இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நீங்கள் கன்வே பண்ண. அதுதான் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து என்னதான் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம மகன்களோ எவ்வளோ தான் நம்மளுக்கு எங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு, ஏன்னா இது யார் சொன்னாங்கன்னா வைபவ் சொல்லியிருப்பார், இல்லாட்டி பாலசுரவன் நம்ம சார்ந்தவங்க தான், அவங்களோட தப்பு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஓகே, ஒரு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அதை. ஏன்னா வாழ்ந்தா ஒன்று மாதிரி தான், வாழ்ந்து செத்தாலும் ஜாலியாக இப்படி போயிருக்கேங்கிற மாதிரி தான் ஒரு சிம்பிளாக எடுத்துக்கலாம். பொலிட்டிக்கலி அது ரொம்ப அனலைஸ் பண்ணவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலிக்காக பண்ணப்பட்டது. நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, அப்படின்னா அவன் மாதிரி வாழணுமாங்கிறது இல்லைங்கிறது தான் என் கருத்து. எல்லாத்தையும் நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்கணும். அதுதான் எல்லாத்தையும் ரொம்ப டீப்பாக எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு படம் ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே விட்டுறணும். ஓகே சார், தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸை விட மக்கள் கொடுக்குற வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிருஷ்ணா. ஏன்னா திடீர்னு இப்படி சப்ஜெக்ட், ஏன்னா நம்ம எப்பயுமே இங்கே ஒரு ஹீரோயின், வில்லன், காமெடி அப்படி ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மில் இன்னும் லவ் இருக்குது எல்லா படங்கள்லேயும், இல்லை படங்களையும். அதையும் தாண்டி இல்லை ஒரு இன்சிடெண்ட். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படிலாம் இல்லை, ஒரு கதை, அதை சேர்ந்த கதை மாந்தர்கள், ஒரு அண்ணன் தம்பி, அம்மா, சித்தி, அவங்க எப்படி அடக்கம் பண்ணுறாங்க. இதில் யார் ஹீரோ யார் ஹீரோயின் அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் டெம்ப்ளேட்டில் வராமல் ரொம்ப, ஏன்னா நானும் இப்போ என்னோடய ரைட்டர் உட்காந்து எழுத ஆரம்பிக்கல, ரைட்டர் சொன்னார் வைபவுக்கு ஒரு லவ் ட்ராக் வச்சிடலாமா, அந்த மாதிரிலாம் இங்கே நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஆடியன்ஸ் இப்போ தெளிவாக இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே வேணாம். அங்கே எங்கள் படத்துலேயும் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆனவன் தான், இங்கேயும் கல்யாணம் ஆனவர் தான். ஏன்னா தேவையில்லை இதில் ஒரு லவ் ட்ராக். அப்போ அந்த மாதிரி எக்ஸப்டன்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே நம்ம வந்து இல்லை எனக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்ஃப்யூஸ் பண்ணி பார்த்தேன், எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐம் வெரி பாசிட்டிவ் அண்ட் கான்ஃபிடென்ட். இன்னும் அடுத்த படங்களும் இன்னும் என்னால் வித்தியாசமாகவும் அழகாகவும் தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து நாங்கள் கிளீஷே ஒரு வில்லே வரலாம், இல்லை கடைசியில் அம்மாவும் இவங்களும் தான் சண்டை போடுவாங்க. அந்த ஒரு சின்ன பையன் கேரக்டர் டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம், அவன் கடைசியில் போய் இந்த ஆள் இந்த ஆரம்பம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அது ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணல, அது ஃபஸ்ட்டு உண்மையிலே வில்ல மாதிரி தான் வருவான். அப்போ நான் இது ரொம்ப காமெடியாக இருக்குது, பசங்களாம் ஓட்டிடுவாங்க இவனை வில்லனை காட்டினா, நாங்களே ஓட்டிடுவோன்னு தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஓட்டி ரொம்ப கிண்டல் அடிச்சு தான். ஆமாம், கடைசியில் கூட நீ யாரா தம்பி, நான் கெஸ்ட்டு, இட வீட்டில் நான் கெஸ்ட்டு. அதெல்லாம் அது நிறைய நைஸ் அப்சர்வ் பண்ணி நிறைய பேர் அப்சர்வ் பண்ணல. ஏன்னா அது ரன்னிங் ஜோக் தான், அது விட்டோம்னா கொஞ்சம் நேரம் போயிடும். அதுக்கு மேலே கேட்டு கர்ணா நான் அவன் கேட்டல, அப்போ கர்ணா கிட்ட கேட்பார் நீ யாருடா அப்படின்னு. ஏன்னா இந்த ஜோக் நிறைய பேர் கவனிக்கல. தேங்க்ஸ் கவனிச்சதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். நீ யாரா கெஸ்ட்டு, எல்லா வீட்டில் என்னடா கெஸ்ட்டு அப்படிங்க வர ஒரு அங்கிள். ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பெரிய இது கிளைமேக்ஸில் பாட்டு வச்சது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஆக்சுவலாக வச்சுட்டு நான் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் சொன்னது வந்து எல்லாம் எதிர்த்து போயிடுவாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு இந்த டைமில். ஆனால் அதுவுமே அவங்க ரசித்து அந்த எமோஷனில் கூட அது எக்ஸெப்டட் ஆடியன்ஸ். ஸோ என்னையுமே அவங்க வந்து இல்லைங்க நீ தப்பாக எங்களை நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்தது. குட். ஏன்னா நான் நினச்சேன் ஒரு பாட்டு வச்சுருக்கேன் கிளைமேக்ஸில், அந்த இது முடிஞ்சது ப்ரீ கிளைமேக்ஸ் முடிஞ்சது எல்லாம் எதிர்த்து போயிடுவாங்க அப்படின்னு. பாட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு என்கிரெடிட்ஸ்லேயும் அந்த, ஏன்னா என்கிரெடிட்ஸ்லேயும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருப்பேன், அதையும் பார்த்துட்டு போனது வந்து பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஸோ தே எக்ஸெப்டட். அது ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு படம் நீங்கள்
ஆடியன்ஸ் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக இல்லாட்டி கிரிட்டிக்கலி ஆசமாக ரிவ்யூ பண்ணியிருக்காங்கிறோட ஆடியன்ஸ் வந்து படம் வெளியே வரையில ஜாலியாக இருக்குது படம் அப்படிங்கல அது ஒரு வேறு லெவல். சார் இவ்வளோ பெரிய ஓப்பனிங், இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து எப்போ பெரிய ஓப்பனிங்லாம் இல்லை, அப்படி சொன்னால் அது பொய்யாயிரும். நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அடுத்தடுத்த படங்கள் உங்ககிட்ட இருந்து எப்போ கிடைக்கும்? அப்படி இருந்தாலும் அது இந்த மாதிரி ஜானராகவே இருக்க நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அதுதான் தெரியல கிருஷ்ணா. ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டாக எழுதிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட மனைவியுமே சரி, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச என்னோட ப்ரொடியூசரோட சன் கார்த்திகேயனோட சன் சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், அங்கிள் அடுத்து என்ன பண்ண போறீங்க? சீரியஸான படம். ஐயோ இவ்வளோ அழகான காமெடி பண்ணி போட்டு சீரியஸான படமா? வேணவே வேணாம் அப்படின்னாரு. என்னோட மனைவி அதான் சொல்கிறாங்க, ஏன்னா ரொம்ப ஜாலியாக எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ணலான்னு தெரியல கிருஷ்ணா. நான் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லை. திடீர்னு ஒரு கதை வரும், அது எழுதுறது. அதான் நிறைய இன்டர்வியூஸில் கேட்பேன், அடுத்து யாரோட படம் பண்ண போகிறீங்க? அந்த மாதிரி கூட எனக்கு ஒரு பிளான்லாம் இல்லை. என்ன கதை வருதோ அதுக்கு யார் தேவையோ அது யார் வேணாலும் இருக்கலாம். ஜாலியாக படம் பண்ணணும், எக்ஸப்டன்ஸ் வேணும். இப்போ எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அடுத்த படமும் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப க்யூரியஸான ஒரு கேள்வி. பெருசு செத்தது எதனால? அந்த மாத்திரைனால இல்லை இயற்கை மரணம்? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கலாம். மாத்திரையாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி அந்த இயற்கையாக இருந்திருக்கலாம். ஒரு ஓப்பன் எண்டிங் தான் அது. ஓப்பன் எண்டிங் தான். ஓகே சார், ரொம்ப சூப்பரான, யாரையுமே ஹர்ட் பண்ணாத ஒரு சூப்பரான காமெடி படம் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் இன்டர்வியூக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கிருஷ்ணா, தேங்க்ஸ். நீங்கள் பார்த்து ரசித்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட திருப்பியும் போய் பார்த்தேன்னு, அதுவுமே எனக்கு பெரிய சந்தோஷம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் மக்கள் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கப்பலாக கூட போய் பாட்டு வந்து 3வது முறை போயிருக்காரு. அப்போ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.